வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட். இந்த சேனலோட நோக்கம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜொலிக்க வைக்கணும், அதிகபட்ச திறனை ஜொலிக்க வைக்கணும் அப்படின்றது தான். இது எப்படி முடியும், எப்படி சாத்தியம் அப்படின்னா, உங்களுடைய மனதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி அதை ஜொலிக்க வைக்கணும். அது நடந்தாதான் அது நடக்கும். ஸோ இது நடப்பதற்கான அடிப்படை மூலக்கூறுகள் என்னென்ன, அடிப்படை தகவல்கள் என்னென்ன, அடிப்படை தேவை தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய வெளி உலகத்துக்கும் உடலுக்குள்ள இருக்கிற உலகத்துக்கும் ஒரு ஒருங்கிணைந்து ஒரு மிஷினா செயல்படுறது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய மூளை. இந்த மூளை பற்றிய தகவல்களை நம்ம தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்ததா ஹார்மோன்றது வந்து நேரடியா மூளையோட உறவா ஒரு உறுப்பா இல்லைனாலுமே கூட நாளமெல்லாம் சுரப்பிகளா அங்கங்க சுரந்து மூளையோட ஒரு உறவா ஜெல்லாகி ஒருங்கிணைந்து நம்மளுடைய உணர்வுகளையும் நம்மளுடைய மனதையும் கட்டுப்படுத்துற இடத்துல இருக்கு. அது உடல் ஆரோக்கியத்துக்கும் ஒட்டுமொத்த கட்டமைப்புக்கும் ஒரு ஆதாரமா செயல்படுது. அதனால இந்த ஹார்மோன் பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஹார்மோன்ல நிறைய வகையான ஹார்மோன்ஸ் இருக்கு. அதுல வந்து ரொம்ப முக்கியமா டோபமைன் ஹார்மோன் வந்து ஒரு சந்தோஷத்தின் ராஜா அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிறதும் சந்தோஷங்களின் ஒரு குழுக்கள்ல தான் இருக்கு. அது என்னன்னா செரட்டோனின், என்டார்பின், மெலட்டோனின் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நம்ம ஏற்கனவே இந்த சந்தோஷத்தின் ராஜா டோபமைன் சந்தோஷங்கள் குறைவது எதனால் அப்படின்ற தலைப்புல நம்ம போட்டிருக்கோம், வீடியோ பாருங்க. அதுக்கு அடுத்ததா என்டார்பின், செரட்டோனின் அதெல்லாம் வந்து அடுத்த லெவல்ல ஒரு தளபதி ரேஞ்சில் வந்தாலுமே கூட அவங்களும் அந்த ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குற ஹார்மோனை தான் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஆப்போசிட் எண்ட்ல வந்து அட்ரினலின் வந்து ஒரு ஒரு பதற்றத்தின் ராஜா, ஒரு நெருக்கடியின் ராஜான்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்ததா வந்து எப்படி டோபமைன் சந்தோஷத்தின் ராஜாவோ அதன் கீழே வந்து ஆக்சிடோசின், செரட்டோனின், மெலட்டோனின்லாம் இருக்காங்களோ அந்த மாதிரி இந்த பக்கமும் அட்ரினலின் வந்து ஒரு 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 நெருக்கடியான நிலையில ஒரு ஃபைட் ஆர் ஃபிளைட் அந்த மோட்ல ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஆக்ரோஷமான ஒரு சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னா நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம். ஸோ அந்த நிலையில ராஜாவா இருக்கிறாங்க அட்ரினலின். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிற கார்டிசோல் சேம் செக்மெண்ட்ல சேர்ந்தவங்க தான். பட் அது வந்து அவங்களோட ஒரு ஒரு சிங்கம் துரத்துது, நம்மள நாய் துரத்துதுன்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், ஓடி ஆகணும், ஒரு முடிவெடுக்கணும், அந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடான ஒரு எமர்ஜென்சி ஜோன்ல இருக்கிறதுக்கு அட்ரினலின் வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்ததுல வந்து ரொம்ப நார்மலா அன்றாட வாழ்க்கையில நம்ம ஏற்படுற டென்ஷன், பதட்டம், குழப்பம், மனவேதனை, ஒரு சபிக்கப்பட்ட மாதிரியான வாழ்க்கை நிலை, அந்த மாதிரி ஒரு மனக்குமுறல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற ஹார்மோன் எதுனா கார்டிசோல் ஹார்மோன். ஸோ இந்த கார்டிசோல் ஹார்மோனை பத்தி தான் இதுல பார்க்கலாம் இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். அன்றாட டே டு டே லைஃப்ல வந்து தொடர்ந்து ஒரு 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 என்ன சொல்றது ஒரு பிரச்சனைகளுக்குள்ள வாழ்ந்து 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 அது பேட்டர்ன் ஆகி பழகிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அலாரம் ஓடிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? உங்க வாழ்க்கை எங்கேயும் மாறாம ஒரு 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 எப்படி சொல்றது, யானையை கூப்பிட்டு காலில் சங்கிலி போட்டு கட்டி போட்டுருவாங்க. காலம்புறம் அது அங்கேதான் கதி கறந்தாகணும். அது மாதிரி ஒரு அதனோட பவர் வேற. சிங்கமா இருந்தாலும் யானையா இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு கூண்டுக்குள்ள போட்ட என்ன மாதிரியான லைஃப் இருக்கு? ஒரு நிலையா மாறவே மாறாது இல்லையா? அது ஒரு 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 வட்டத்துக்குள்ள வாழ்றதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து இதை சொல்லலாம். அலாரம் ஓடிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? உங்க வாழ்க்கை கான்ஸ்டன்ட் அலர்ட் மாதிரி உணர்கிறீர்களா? நம்ம கூண்டுக்குள்ளதான் ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருக்கும். அதில் கூட நம்ம நிம்மதியா ஏதோ படுத்து தூங்கிட்டு போலாம் அந்த மாதிரி இருக்க முடியாது. ஐயோ நம்ம இப்படி இருக்கிறோமே, நம்ம அடுத்த என்ன ஆகும், நம்ம எங்கேயாவது வாழ்க்கை கிடைச்சிடாதா, தப்பிச்சு போயிட மாட்டோமா வெளியே, அந்த மாதிரி ஒரு 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 அலர்ட்டா ஒரு நிலையான ஒரு ஒரு எதை கட்டாலும் ஒரு அதிர்ச்சி, ஐயோ அது நந்துருமோ இது நந்துருமோ அப்படியா இப்படியா அப்படின்ற ஒரு மனநிலை தான் வந்து இந்த ஒரு அலர்ட்னு சொல்றாங்க. ஸோ தூக்கம் கெட்டு போச்சு, உடல் எடை கூடுது, மனசு அமைதி இல்லை. இதுக்கு மூல காரணம் கார்டிசோல் ஓவர்லோடர். இது வந்து மிருகம், யானை, சிங்கம் அந்த மாதிரி சொல்றேன். பட் அன்றாட லைஃப்ல நமக்கு என்ன நடக்கு? நம்ம 3 வேளை பசிக்கு நம்மளை காப்பாத்தி ஆகணும். ஃபர்ஸ்ட்ல பேசிக்கான விஷயங்கள், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். இன்னைக்கு மெட்ரோ சிட்டிஸ் எல்லாம் வந்து வீடு விற்கிற விலைக்கு நம்ம எப்படி வாங்க முடியும் அப்படின்ற ஒரு பதட்டத்துல ஒரு சிலர் இருப்பாங்க. நகை விலை ஏறிக்கிட்டே இருக்கு, இந்த இவ்வளவு நகை போட்டு நம்ம எப்படி சர்வை பண்ண முடியும் அப்படின்னு சிலர் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து இருக்கிற நிலத்தை வித்துட்டு, ஸோ எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும் இல்லையா? அந்த பிரச்சனையை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு மனசுக்குள்ள இருந்துட்டு ஒரு அலர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னன்னா கார்டிசோல் வந்து உடல்ல ஓவர்லோட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஓவர்லோட் ஆகும்போது என்னன்னா ஆகும்னா, நம்மளுடைய முக்கியமா வயிறு பகுதியில வந்து நிறைய பாதிப்பு ஏற்படுத்தும். வெயிட் கெயின் ஆகும். இதனால மெமரி லாஸ் ஏற்படும். ஹிப்போ காம்பக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நிறைய டைம் பேசியிருக்கோம் பிரெயின் பத்தின வீடியோக்கள் வந்து. ஹிப்போ காம்பஸ்ன்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில் அமிக்டலா பக்கத்துல இருக்க அந்த லிம்பிக் சிஸ்டத்துல பார்த்திருப்போம். ஸோ அந்த ஹிப்போ காம்பக்ஸ் என்ன பண்ணும்னா, நீ சின்ன வயசுல 1, 1, 2 அப்படின்னு படிச்சதை இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது, ஏபிசிடி படிச்சது இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு, ஆகாங்கச்சா படிச்சது ஞாபகம் இருக்குனாக்கா அது காரணம் ஹிப்போ காம்பஸ் தான். ஸோ
அது வேலை செய்யலைனாக்கா லைஃப் என்ன ஆகும் யோசித்து பாருங்க. ஸோ அன்றாட லைஃப்ல வந்து நம்ம கார்டிசல் ஓவர்லோட் ஆக ஆக நம்ம என்ன பண்றோம், என்ன பண்ணணும், என்ன பண்ண போறோம்ன்ற ஒரு கிளாரிட்டி இல்லாம அப்படியே போவோம் வருவோம். ஒரு ஆஃபீஸ் போறோம்னாக்கா அப்படியே போறது, அப்படியே வர்றது. ஸோ லைஃப்ல ஒரு 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 சேஞ்சஸ், ஒரு 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 மனித சிந்தனை திறனுக்கு இயல்பே என்னன்னா புதுமையான நிகழ்வுகளை கட்டமைக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு ஹிப்போ காம்பஸ் வந்து உங்களோட ஞாபக திறனை நினைவிழக்க செய்யும் அப்படின்றது தான் இந்த கார்டிசோலோடைய அதிகப்படியான ஹார்மோன் சுரந்தா பிரச்சனை வரும் சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது ஆன்சைட்டி, டிப்ரெஷன். ஆன்சைட்டினா ஒரு குழப்பமான மனநிலை. டிப்ரெஷன்னா அவர் ஒரு ப்ரெஷர். அதுதான் சொன்னேனே, ஒரு காலில் சங்கிலி கட்டி விட்ட யானைக்கு வந்து எந்நேரமும் ஒரு சுமை தானே அது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் கண்டிஷன்ஸ், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், தூக்கம் வந்து கெட்டு போகும். இதெல்லாம் நடந்துட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இம்யூன் சப்ரஷன், நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததா வந்து கட் இஷ்யூஸ் வந்து, ஏன்னா இதுல அதுல வந்து என்ன சொல்றது, சக்கரா பேலன்சிங் சொல்லுவாங்க. அது நான் தனியா வீடியோ போட்டிருக்கேன்னு என்னன்னு தெரியல. நான் கண்டிப்பா போடலன்னா நான் டெஃபினட்டா போட்டிருக்கேன் ஆல்ரெடி, பாருங்க. ஸோ அதுல வந்து சோலார் சக்கரான்னு இருக்கு. ஸோ அது அது இருக்கிற இடமே தொப்புள் பகுதியில தான். ஸோ உடம்போட ஸ்பிரிச்சுவல் ரீஜன் பார்க்கும்போது உடம்போட மொத்த நர்வ்ஸும் வந்து அதுல ஒரு பைண்டிங் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஜீரண மண்டலம் வந்து, ஜீரண மண்டலம் குடல்ன்றது வந்து மெயினா ஒரு இரண்டாவது மூளைன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன உணவு உள்ள போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடி ரியாக்ட் ஆகும், உடம்பு ரியாக்ட் ஆகும், மூளை யோசிக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டது தான் இல்லையா? ஸோ இது குடல் பகுதியில ஆபத்து வரும்போது ஐபிஎஸ் வந்து கண்டினியூஸா வந்து இன்டர்னல் பவுல் சிண்ட்ரம், இன்டெஸ்டைன் பவுல் சிண்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து டிசார்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் கார்டிசோல் வந்து நம்ம உடம்போட வார்னிங் பெல், எச்சரிக்கை மணி அப்படின்றத சொல்றாங்க. இது ஒரு ஸ்டீராய்டு ஹார்மோன். அடினல் கிளான்ஸ்ல இருந்து சுரக்கும். அடினல் யாருன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். எப்படி டோபமைன் ராஜாவோ, இதுல வந்து ஆப்போசிட் சைட்ல வந்து பதட்டத்துக்கு வந்து அடினலின் ராஜா. ஸோ இவங்க எல்லாமே வந்து நான் என்ன சொல்றேன்னா, டோபமைனுக்கு டீமே வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அட்வான்டேஜ்ன்றது வந்து ஹாப்பியஸ்ட் மோடு. ஒரு ஒரு சாதிச்சிட்டோம், ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டோம், ஒரு ஷீல்டு வாங்கிட்டோம்னா, ஒரு மேடையில் நம்மளை பார்த்து ஒரு 10,000 பேர் கை தட்டுறாங்க, 1000 பேர் கை தட்டுறாங்கன்னா அது கைண்ட் ஆஃப் டோபமைன் என்ஜாய்மெண்ட் தான். பட் அதே சமயத்துல ஒரு டெய்லி வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு பாருக்கு போனாதான் அந்த ஜாலி மூமெண்ட் இருக்கு அப்படின்னும் போது அது என்ன ஆகும், டெய்லி போதைக்கு அடிக்ட் ஆகி பாடி டேமேஜ் ஆகும். ஸோ டோபமைன் அதிகமாகிறதும் ஆபத்து. இப்ப ஒரு கேம் விளையாடுறாங்க, இப்ப நிறைய பேர் கேம் அடிக்ட் ஆகுறாங்க. அந்த மாதிரி அடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டன்டா டோபமைனுக்கு வந்து பேட்டர்ன் ஆயிடுறாங்க. ஸோ அது வந்து ஆபத்தான சூழ்நிலை. ஸோ அதே மாதிரி தான் இந்த பக்கம் அட்ரினலின் ஆகட்டும், கார்டிசோல் ஆகட்டும், நம்மள காப்பாத்துற, இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து இப்ப ஒரு நாய் துரத்துது, நம்மள மிருகம் துரத்துது, இல்லை நமக்கு ஆபத்தான ரவுடிங்க வில்லன்கள் நம்ம வந்து துரத்துறாங்கனாக்கா நம்ம ரியாக்ட் பண்ணி தானே ஆகணும். ஒன்று எடுத்து நாம ஃபைட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நம்ம ஏதாவது எஸ்கேப் ஆகணும். ஸோ இந்த டோனுக்கு நம்ம வந்து நார்மலா அப்படியே இருக்கிற மாதிரி இருந்தா வேலைக்கு ஆகாது. நமக்கு எப்போதும் இருக்கிறத விட 10 மடங்கு எனர்ஜி வரைக்கும் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். நாமளே ஒரு கட்டத்துல வந்து நாமளா இப்படி நடந்துக்கணும், நாமளா இப்படி ஓடணும், நம்ம கிட்ட இருந்தா இவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்படின்றத வந்து ரியலைஸ் பண்ற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கறது வந்து அட்ரினலின். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் தான். இது வந்து பாதுகாக்கிற காவலனா தான் இருக்கு. ஸோ அதுவே ஓவர்லோட் ஆகிற மாதிரி சூழ்நிலையை நம்ம அன்றாட டே டு டே லைஃப்ல சாதாரண சின்ன விஷயத்துக்கு, ஃபேமிலியில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு அபிஷியலாக கம்பெனில வேலை செய்யும்போது, இல்ல சம்பந்தமே இருக்காது, யாரையாவது பார்த்தா பிடிக்கும், எனக்கு அந்த மதத்தை பிடிக்காது, இந்த மதத்தை பிடிக்காது, இல்லைன்னா ஒரு டிவி ஷோஸ் பார்க்கும்போது எந்நேரமும் ஓலை குத்து வெட்டு குத்து அந்த மாதிரி தான் அவங்களுக்கு பேட்டர்ன் ஆயிருக்கும் போது, அதையே பார்க்கும்போது என்ன ஆகும், அது நாளடைவில் அது ஒரு பேட்டர்னா மாதிரி உடல் அழிக்கும். இதுதான் கான்செப்ட். எதையும் ஒரு அளவோட மெயின்டைன் பண்ணணும். அதை எந்த லெவல்ல ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணணும், கார்டிசோல் அதிகமான கம்மி பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், டோபமைன் அதிகமாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், டோபமைன் கம்மி ஆச்சுன்னா என்னெல்லாம் ஆகுன்ற விஷயங்களை தான் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலையும் பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். எல்லா ஹார்மோனும் ஐயோ இந்த ஹார்மோனையும் சுரக்கக்கூடாதுப்பா, அந்த ஹார்மோன் அந்த ஆபத்து அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா உடம்ப வந்து நீங்க தான் போயிடணும், பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹார்மோன் டோபமைன் குறைஞ்சா சோகமா இருப்பீங்க. அதிகமா தேவையில்லாத விஷயத்துல அதிகமா ஒரு வேலை நீங்க வெற்றியை ருசிச்சீங்க, ஒரு பிசினஸ் மேனா இருக்காங்க, ஒரு டார்கெட் வைக்கிறாங்க, அந்த மைல் ஸ்டோனை அடைஞ்சு 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 மேலே போறாங்கன்னா இது ரைட் ரைட் பேத்ல போகுதுன்னு அர்த்தம். அவங்க ஒரு பெரிய ஒரு பெட்டி கடை வைக்கிறோம், பெரிய கோடீஸ்வரர் மல்டி மில்லியனரா ஆவாங்க. அது டோபமைனுக்கு அது சப்போர்ட் பண்ணுது இல்லைங்களா? ஸோ அதே ராங் ரூட்ல ஒருத்தங்க போறாங்கனாலும் அதுலயும் டோபமைன் இருக்கு. டெய்லி வந்து கிளப்புக்கு போறாங்க, டெய்லி டிஸ்கோத்திக்கு போறாங்க, டெய்லி பாருக்கு போறாங்க, டெய்லி யாரும் தெரியாதவங்களோட டெய்லி லேடிஸுங்களோட சுத்தி நிற்கிறாங்க. அதுவும் கைண்ட் ஆஃப் டோபமைன் வந்து சுரக்கும். அது ராங் ரூட்ல போறது. ஸோ அதிகமான டோபமைன் வந்து அதிகமா இருக்கிறதும் என்ன சொல்றது, நல்ல வழியில பயன்படுத்தினா அது கரெக்ட், கெட்ட வேலை எல்லாத்தையுமே. இதெல்லாம் ஹார்மோன்றது வந்து கத்தி மாதிரி. நீங்க கத்தியை வச்சு காய்கறி வெட்டி அழகா சமைச்சு சாப்பிட்றீங்கனாக்கா அதுக்கு வந்து உபயோகப்படும். அதே கத்தியை வச்சு நீங்க வேற எதனா பண்ணிக்கிறீங்க, இல்ல உங்களே கிழிச்சிக்கிறீங்க, இல்ல அடுத்தவங்களை பாதிக்கப்படுத்துறீங்கன்றது. ஸோ இதுதான் ஹார்மோன்னா இந்த விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து அட்ரினல் கிளாண்ட்ல இருந்து சுரக்குது.
ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரி கிளாண்ட் பிட்யூட்டரி அட்ரினல் ஆக்சிஸ் ஆக்டிவேஷன் இது பண்ணுது. ஹைப்போதலாமஸ்ன்றது வந்து பிரெயின் பார்ட்ல வந்து நான் நிறைய இதை பத்தி நிறைய பேசியிருக்கேன். பிட்யூட்டரி கிளாண்ட்னா என்னன்னு பேசியிருக்கேன். ஸோ இந்த என்ன சொல்றது, பிட்யூட்டரி வந்து நம்மளுடைய கவனத்தை ஃபோக்கஸ் பண்றதுக்கு வந்து நிறைய இடத்துல இது வந்து ஒரு ரோல் பண்ணுது. இந்த இடத்துல வந்து அட்ரினல் ஆக்சிஸ் வந்து ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு பாருங்க. ஸோ அதிகமா ஆச்சுனாலும் ஆபத்து கொண்டுக்கும், கவனத்துல வந்து ஃபோக்கஸ் பண்றதுல வந்து ஒரு ரப்சர் பண்ணி கொடுத்துரும். கம்மியா இருந்ததுன்னா ஃபோக்கஸ் வந்து குறைபாடா இருக்குதுன்னு. ஸோ பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வரணுன்றது தான் நம்ம. ஸோ இன்ஸ்டன்ட் பூஸ்டா என்ன செயல்படுது, ஹார்ட் பீட் அதிகப்படுது, பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுது, எனர்ஜி லெவல் வந்து மெயின்டைன் பண்ணுது. இதெல்லாம் வந்து எனர்ஜி லெவல்னா அதுல நம்ம ஒரு ஆக்ஷன் மூவ் பண்றோம்னாக்க அதுக்கான தேவையான எனர்ஜியை கொடுக்கணும். கார்டிசோல் அதிகமா இருந்தால் என்னென்னலாம் பிரச்சனை வரும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ மன அழுத்தம் நம்ம உடம்போட லாங்குவேஜ், நம்ம உடல் மொழி. நம்ம ஒரு சினிமாவில் பார்க்குறோம், ஒரு வில்லன் கூட ஃபைட் பண்ணும்போது ஒரு பாடி லாங்குவேஜ் ஹீரோவுக்கு ஒரு மாதிரி இருக்கும், டுவேட் பாடும்போது ஹீரோயின் கூட டுவேட் பாடும்போது வேற மாதிரி இருக்கும், ஃபேமிலிக்குள்ளார இருக்கும்போது அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி நம்மளோட பாடி லாங்குவேஜ் மாறும். ஸோ இந்த பாடி லாங்குவேஜஸ் வந்து டிசைட் பண்றது இந்த கைண்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ் தான். ஸோ உடம்பு மன அழுத்தத்தை கார்டிசோல் மூலம் சொல்கிறது. பேர்ன் அவுட், பிரெயின் ஃபாக், எமோஷனல் ஈட்டிங், ஆல் ஃப்ரம் அன்சிக்டு ஹார்மோன்ஸ். பேர்ன் அவுட் ஆகுதுன்னா நம்மளை மீறி நம்ம என்ன சொல்றது, என்ன இப்படி இந்த மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை, எப்படி கத்துறாங்க அப்படின்னு மற்றவங்கள நம்மளை பார்த்து சொல்றது, இல்லை நம்மள அறியாமே ஐயோ இப்படி பண்ணிட்டுமே, கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டுமோ, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி பர்ன் அவுட் ஆகுறதுன்றது வந்து வெவ்வேறு வகையில் ஒவ்வொருத்தரும் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து கார்டிசோல் வந்து ரோல் பண்ணுதுன்னு சொல்ல வராங்க. இதான் பிரெயின் ஃபாக்னா என்ன சொல்றது, அவசரத்துல கையை ஓட்டா அண்டாவில் கூட நுழையாதுன்னு ஒரு டைலாக் ஒரு சினிமாவை பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நமக்கு நமக்கான சொல்யூஷன் நம்மளை சுத்தியே இருக்கும். ஆட்டை தோல் மேல வச்சுன்னு தேடிட்டு இருக்கிறான் பாரு, என் ஆடு காணா என் ஆடு காணான்னு ஒருத்தன் தேடிட்டு வந்தானா, ரொம்ப நேரமா அவன் தோல்ல தான் வச்சுட்டு இருந்தானா. ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட்ல வந்து பிரெயின் ஃபாக்னு சொல்லுவாங்க. அதாவது மூளையை மழுங்கடிக்கக்கூடிய சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் வந்து காரணம் கார்டிசோல்னு சொல்றாங்க. ஸோ எமோஷனல் ஈட்டிங் அப்படின்னா நம்ம டென்ஷனா இருந்து போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டு வரலாம், டென்ஷனா இருப்பேன் போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், ஒரு பீஸா பர்கர் அதை ஆர்டர் பண்ணி, ஒரு டென்ஷனா இருக்குது இல்ல ஒரு ஜாலிக்காக ஒரு ஜாலியா இருக்கணும்னாலே இன்னைக்கு பிரியாணி டின்னர் வந்துருங்க பீர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த உணவு மூலமா நம்மளுடைய எமோஷன்ஸை வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. இதுக்கும் வந்து ஏன்னா உணவுன்றது வந்து அளவா இருக்கணும், என்ன வேணுமோ அது இருக்கணும். ஆனா நம்ம உடம்புக்கு வேற என்னவோ தேவைப்படும். ஆனா யாரோ ஒருத்தங்க கூப்பிடுறாங்கிறதுக்காக அந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணி நம்ம பிரியாணி கட்டுன்னு கட்டும். இது பிரியாணின்றது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு பேஷனா ஆக்கிட்டாங்க அந்த மாதிரி. ஸோ தொடர்ந்து வந்து உணவுன்றது வந்து ஒரு அறுசுவை உணவுன்ற மாதிரி பல சுவைகளையும் நம்ம வந்து பாடிக்கு கொடுத்தாதான் அந்த சமநிலைக்கு போகும், பாடி ஒழுங்கா வேலை செய்யும். நான் எப்பயுமே என்னோட ஃபேவரட் வந்து ஒரு சிங்கிள் பிரியாணி மட்டும் கிடையாது, இது எனக்கு இது மட்டும் தான் பிடிக்குதுன்னா நான் நிறைய சாப்பிட, மற்றதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன்னா என்ன ஆகும். ஸோ அந்த மாதிரி எமோஷனலா கனெக்ட் ஆகி உணவுன்ற பழக்கலாம் வந்து இந்த மாதிரி கார்டிசோல் செக் பண்ணாதனால வர பிரச்சனை தான், கார்டிசோல் சமநிலையில் இல்லாத வர பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அடுத்தது இதை ஃபைனலா எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் வந்து இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, வந்து தீர்வு என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பல வாட்டி சொல்லியிருக்கோம், பாக்ஸ் பிரீத்திங்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 4 செகண்டுக்கு மூச்சு ஆழமா உள்ள எடுத்து 4 செகண்டுக்கு ஹோல்டு பண்ணி 8 செகண்டுக்கு யூஸ் பண்ணணும். எப்பயுமே மூச்சு இழுக்கும் போது இழுக்கிற நேரத்தை விட மூச்சை வெளியே விடும்போது டபுள் மடங்கு ஸ்லோவா வெளியே விடணும். அப்படி வெளிவிடும் போது உங்களோட உணர்வுகள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கு வந்து இந்த பிரீத்திங் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். யோக நித்ரான்றது வந்து இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கு. பட் 61 பாயிண்ட் யோக நித்ரா அப்படின்னு இருக்கு. அதை நீங்க வந்து அதுக்கு முன்னாடி நீங்க சாதாரண பிரீத்திங்லாம் வந்து நீங்க பயிற்சி பண்ணி தகுதியா இருந்தாதான் இந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் நீங்க போகணும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸசைஸ்ன்றது வந்து அது ஒரு பேசிக் அடிப்படைகள்லாம் தெரியாம நம்ம அதை பண்ண முடியாது. நாங்க வந்து நிறைய இதை பண்ணும்போது ஒரு டீப்புக்கு போயிடுவோம், ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவோம், ஆழ்ந்த தியானத்துக்கு கூட போயிடுவாங்க. ஸோ இது கீழே போட்டுருக்காங்க, டீப் பேராசிம்பத்தட்டிக் ரிலாக்ஸேஷன். சிம்பத்தட்டிக்னா பதட்டமான நிலைன்னு பார்த்தோம், பேராசிம்பத்தட்டிக் நிலைனா நிசப்தமான நிலை. உடல்ல எந்த ஒரு பரபரப்பும் பதட்டமும் டென்ஷனும் எதுவுமே இல்லாம அப்படியே பிளைனா இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும், நிசப்தமான நிலை சொல்லுவோம். ஸோ இது வந்து பேராசிம்பத்தட்டிக். ஸோ அதே டீப் பேராசிம்பத்தட்டிக் ரிலாக்ஸேஷன்னா எந்த அளவுக்கு உங்களுடைய உடல்ல இருக்கிற ஒட்டுமொத்த தசை செல்களுக்கும் ஒரு ஓய்வு கொடுத்து அது ஒரு ப்ராசஸ் அது. ஸோ அதை வந்து யூடியூப்ல நீங்க யோக நித்ரான் போட்டாலே 1008 வரும். பட் இட்ஸ் நாட் அட்வைசபிள் ஃபார் பிகினர்ஸுக்கு வந்து இது வந்து இட்ஸ் நாட் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க பிரீத்திங்ல முதல்ல வந்து உங்களை வந்து பக்குவப்படுத்தணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து யோக நித்ரா அந்த மாதிரி போகும். பட் நம்ம சேனல் வழியா நீங்க எல்லாமே உங்களுக்கு நான் ஆல்ரெடி நிறைய யோக நித்ராலாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ணி வச்சிருக்கேன்.
அது வந்து ஒரு ஒரு கோர்ஸ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்றது இது. ஏன்னா அஹ், அதனோட வேல்யூ தெரியல. இப்ப நான் கூட வந்து ஹார்மோன் பத்தி, மூளை பற்றிய தகவல்கள்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சயின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சிக்கலான சயின்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் எளிமையா உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ஒரு 10 வியூ போகுது, 20 வியூ போகுதுன்னும் போது அதே ஒரு ட்ரெண்டிங் ஒரு ஒரு சினிமா நியூஸ், ஒரு ஃபன்னான விஷயம், ஒரு காமெடியான விஷயம் வந்து கோடிக்கணக்கில் மில்லியன் கணக்கில் போகுதுன்னும் போது, ஸோ இதுக்கு வேல்யூ இல்லைன்னு அர்த்தம். ஸோ நான் அது வேல்யூ இல்லைன்றது வந்து நான் சயின்ஸையோ என்னையோ நான் கொச்சப்படுத்திக்க விரும்பல. பட் அது அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா ஃப்ரீயா கிடைக்கிறதுனால எல்லாமே வந்து ஒரு ஜாலியா இருந்தாதான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு ஒரு பொறுப்பான விஷயம், நம்ம அதை வாழ்க்கையில கடைபிடிச்சா நம்ம முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து முடிஞ்ச மட்டிலும் கொஞ்சம் அதுக்கான ஒரு மதிப்பு மரியாதையை சேர்த்து கொடுக்கும்போது தான் அதனோட வேல்யூ புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் எல்லாம் உலகம் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க அதுல. பட் அதையும் தாண்டி என்னோட சேனல் பாக்குறவங்க எல்லாமே வந்து பேசிக்கான விஷயங்களை அவங்க வந்து கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும் முதல்ல. அது வந்து இந்த மாதிரியான பேசிக்கான இது வந்து பேசிக் விஷயம் கிடையாது. இருந்தாலும் இது உங்களை ரீச் ஆகணும். நீங்க ஆல்ரெடி நம்ம ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட்னா சில பேசிக்கான இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் ஆகட்டும், ஒரு டீ அதிகமா குடிக்காதீங்க, கண்ட்ரோல் வச்சுக்கணும், 8 ஹவர்ஸ் வந்து சிறப்பா தூங்கணும், மனசை வந்து உணர்ச்சிகளை வந்து உங்க கண்ட்ரோல்ல வச்சு கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும். அந்த மாதிரி நீங்க பழகப்படும் போது அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில உங்களுக்கு அமையணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல தான் நான் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்க வருவோம் யோக நித்ரா. யோக நித்ரான்னும் போது நிசப்தமான டீப் பேராசிம்பத்தட்டிக் ரிலாக்ஸேஷன் வந்து பண்ணும்போது கார்டிசோல் வந்து சமன்படுத்துறதுக்கான இன்ஸ்டன்டான எளிய வழி. அதுல நோ டவுட். நீங்க வந்து பிரீத்திங் எக்ஸசைஸ்ன்றது கூட நீங்க வேற தாட் ப்ராசஸ்ல இருந்து மூச்சு இழுத்து விடலாம். பட் யோக நித்ரான்னும் போது அங்க அப்படியே நிக்கணும். அந்த பாயிண்ட்ல 61 பாயிண்ட்ல என்ன சொல்றோம் அந்த மாதிரி வந்து கண்களை மூடிட்டு பண்ணும்போது அப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நீங்க வந்து பல காலங்கள் வந்து நீங்க அப்படியே ஒரு சுமையா இறுக்கமா உணர்ந்துகிட்டு இருந்த உடல் வந்து ஒரு இலகுவா மாறிடும், அப்படியே லேசா மாறும். அந்த அளவுக்கு அதை வந்து அவங்க பயிற்சி கொடுக்குறவங்கள பொறுத்து. ஸோ இது மோஸ்ட்லி நம்ம யூடியூப் சேனலை பார்த்து அதை பண்றதை காட்டிலும் லைவா ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணி அது பண்ணும்போது தான் அது இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஏன்னா நீங்க மனசு ஒருங்கிணைக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி அதுக்கான ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வந்து ஆங்கரிங் பண்ணும்போது, கைட் பண்ணும்போது கரெக்டாக வேலை செய்யும். ஸோ அதனால வந்து இது லைவ் ஒர்க் ஷாப்ல வந்து பண்றதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா அதை கலந்துக்கோங்க. அண்ட் ஜேர்னலிங், எமோஷனல் அன்லோடிங். அதாவது ஜேர்னலிங்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க ஜேர்னலிங்னா. பட் நான் வந்து ஜேர்னலிங்னா நீங்க வந்து ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கணும். உங்களை அதிகபட்சமா பாதிக்கிற, கஷ்டப்படுத்துற விஷயங்கள் என்ன அப்படின்றத 1, 2, 3, 4, 5 டப்பு டப்புன்னு ஒரு 10, 20 எழுதிட்டே வரலாம். உங்களுக்கு மேக்சிமம் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு அது எழுதி முடிக்கும் போதே உங்களுக்கு பாதி பிரச்சனை காணாம போயிடும். ஒரு சிலருக்கு முக்கால்வாசி காணாம போயிடும். இதெல்லாமா நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு. பட் அதையும் தாண்டி டாப் 3, டாப் 5 பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான சொல்யூஷன் தேடுறதுக்கு நம்ம காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் நிறைய டெக்னிக் இருக்கு. அதை நம்ம உபயோகப்படுத்தி அந்த ஜேர்னலிங்குள்ள உங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படும். ஸோ ஜேர்னலிங் போது 2 விஷயம் இருக்கு. உங்களுக்கு கஷ்டமான விஷயத்த நீங்க லிஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு பிரச்சனை குறையும். லிஸ்ட் பண்ணும்போது அதுக்கு என்ன தீர்வு வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது உங்ககிட்ட கேட்கலாம். அதுக்கு அடுத்ததா ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்து உங்களோட கஷ்டம். செகண்ட் லிஸ்ட் வந்து அதுக்கு ஏதாவது தீர்வு பண்ண முடியுமா, உங்க கண்ட்ரோல் இருக்கா. மூணாவது லிஸ்ட் வந்து உங்களோட லைஃப் ஹிஸ்டரியிலே வந்து நீங்க என்னெல்லாம் சாதிச்சிருக்கீங்க, நீங்க சந்தோஷப்பட்ட தருணங்கள் என்னன்றது ஒரு 10, 20 வந்து நீங்க லிஸ்ட் போடணும். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒர்க் ஷாப் டீட்டெயில் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறது. இது ஜஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியாது. அதை நீங்கள் வந்து லைவ்லியா வந்து அதை அந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கும் போது தான் உங்களுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்டு ஃபோர்த் ஒன் லிமிட் கெஃபின், சுகர் அண்ட் 8 hours ஸ்லீப். இதெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் ரெகுலராக பார்க்கறது தான். ஸோ ஃபைனலி கார்டிசோல் பகைவனா நண்பனா? சரியான நேரத்தில் நமக்கு உதவக்கூடிய ஒரு நண்பனா தான் நம்ம இதை பாதுகாப்பாளனா தான் வச்சுக்கணும். கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் அழுத்தத்தை அதிகப்படுத்தும். மூச்சு பயிற்சிகளில் கார்டிசோலை சமநிலையில் வைக்க உதவும். ஆரோக்கிய பரிசு உங்கள் உடலுக்கு பெரிய நன்மை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இது வரைக்கும் இந்த இதுல இருக்கிறது தவிர நம்ம வந்து எப்படி நம்ம வெளியே பயிரை மேய அனுமதிக்க கூடாது அந்த மாதிரியான டாபிக்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு ஹார்மோனோட உங்களை சந்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.